இந்த இடத்துல ஒரு 15 நிமிடம் செய்தியும் ஜெபமும் இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிறது. நீங்கள் விரும்பினால் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய லைஃப்பில் நிறைய காரியத்துக்கு நம்முடைய நேரத்தை நாம் கொடுக்குறோம். மொபைல் யூஸ் பண்ணுறோம், டிவியில் நிறைய காரியங்கள் பார்க்குறோம். ஒரு 15 நிமிடம் இந்த இடத்துல பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையும் ஒரு ஜெபமும் இந்த இடத்துல ஏறெடுக்க இருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல கேள்விகளுக்கு, பல காரியங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிற ஜெபமாக இந்த ஜெபம் மாறும். நிச்சயமாக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க இருக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ரோட்டில் நிற்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும். இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தவர் நாளிலே. ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் செல்வகுமார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த கட்டளையை ஏற்று நாங்கள் உங்கள் நடுவில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துல பிரசங்கிக்கப்படுகிற
வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுப்பீர்களானால் அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இந்த பூமியை குறித்து, பூமியில நம்மை படைத்த மனிதனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என் இஷ்டத்துக்கு நடப்பேன், என் இஷ்டத்துக்கு வாழுவேன், எனக்கு எது பிடிச்சிருக்கிறோ அதை நான் செய்வேன், யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு இதை தான் பிடிச்சிருக்கு, நான் இதை தான் விரும்புகிறேன் அப்படிங்கிறத மனதில் வைத்து நிறைய பேர் தனக்கு பிடிச்ச மாதிரி, தான் விரும்புகிற மாதிரி இந்த பூமியில வாழுகிறார்கள். ஆனால் நீங்க கவனிங்க, இந்த பூமியில நாம ஒரு வாடகை வீட்டில் குடியிருப்போமே ஆனால் அந்த கட்டடத்திற்கான உரிமையாளர் பல திட்டங்களை வைத்திருப்பார், பல கண்டிஷன்ஸை வைத்திருப்பார். இந்த பில்டிங்ல இருந்தா, இந்த கட்டணத்துல இருந்தா கரெக்டாக இத்தனாம் தேதிக்கு வாடகை கொடுக்கணும், இத்தனை பேர் தான் அந்த வீட்டில் தங்கணும், வீட்டில் பெயிண்டை சேதப்படுத்தக்கூடாது, இப்படி நிறைய கண்டிஷன்ஸை வைத்திருப்பான். ஒரு வாடகை கட்டடத்தில் குடியிருந்தாலே நமக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்குமே. ஆனால் பூமியும் கிட்டத்தட்ட வாடகை வீடு மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிறோம். ஒரு நாள் நிச்சயமாய் எல்லாரும் போகிற வழியே நாம் இந்த பூமியில் ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையை முடிக்க போகிறோம். அப்போ உயிர் வாழுகிற நாட்களில் எல்லாம் இந்த பூமியில் எப்படி வாழணும் என்கிறதை தான் ஆண்டவர் வேதத்தில் எழுதி தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்துல தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை குறித்து அதுல எழுதியிருக்கிறார். நீங்க கவனிங்க, வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேறும். இந்த உலகத்திலே அதிகமாய் அச்சிடப்படக்கூடிய ஒரு வேத புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். அதிகமாய் அச்சிடப்பட்டு அதிகமாய் விற்பனையாகுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம். இப்படி அநேகர் ஆண்டவருடைய வேத வசனங்களை வாசித்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் தேவன் தன்னுடைய சித்தத்தை மனிதர்கள் வாசித்து அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தை இந்த பூமியில நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு அந்த வேதத்தில் இருந்து சில வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவர் எங்களை இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார். நீங்க கவனிக்கணும், எல்லா மதமும் இந்த பூமியில ஒரு காரியத்தை ரொம்ப திட்டமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுகிறது. அது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் நீதியாய் வாழுவானானால் அவன் வாழ்க்கைக்கு பிறகு நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவான். அவன் அநீதியாய் வாழுவானானால் அவனுடைய வாழ்க்கை இம்மையில முடியும் போது நிச்சயமாய் நரகத்துக்கு போவான். எல்லா வேதங்களும் சொல்லுகிறது பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு என்று சொல்லி. இப்போ நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன், நரகத்திற்கு யார் போவா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டியலையே ஆண்டவர் வேதத்துல தந்திருக்கிறார். அது என்ன பட்டியல் அப்படின்னா, யார் யார் நரகத்துக்கு போவா அப்படின்னு ஒரு பட்டியலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நான் குறித்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். முதல்ல அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள், அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க கவனிக்கணும், யார் அவிவிசுவாசி? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை எழுதி கொடுத்தும் அதை வாசித்தும் அதை கேட்டும் அதை நம்பாமல் இருக்கிறவர்கள் அவிவிசுவாசிகள். என் இஷ்டத்துக்கு தான் வாழுவேன், எனக்கு இப்படி பாவம் செய்கிறதான் பிடிக்கும், பாவமான வாழ்க்கை தான் பிடிக்கும், இந்த மாதிரி வாழுகிற அத்தனை பேரும் அவிவிசுவாசிகள் தான். இன்னைக்கும் இந்த பூமியில பாவமாகவே வாழ பழகினவர்கள் உண்டு. வேசித்தனம், விபச்சாரம், குடிவெறியின் ஆவி, இந்த மாதிரியான அருவருப்புகளை செய்கிறவர்கள் ஏராளம் உண்டு. அப்ப நரகத்திற்கு யார் போவா அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தால யார் நரகத்துக்கு போவா? அந்த வசனம் சொல்லுகிறது கொலை பாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் நரகத்திற்கு போவார்கள் என்று சொல்லி அடுத்த ஒரு பட்டியலை ஆண்டவர் எழுதுகிறார். அப்ப கவனிங்க, இந்த பூமியில அநேகர் கொலை பாதகர்களா இருக்கிறாங்க,
ஒரு பகையோடு அலைகிற ஜனங்களை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இவன் என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் தகப்பனுக்கு விரோதமாய், என் தாய்க்கு விரோதமாய் இப்படி செஞ்சிட்டான், ஆகையினால இவனை கொல்லாம விடக்கூடாது. குடும்ப பகை, பல தலைமுறையாய் இருக்கிற பகையோடு நிறைய பேர் சுத்திட்டு திரிகிறாங்க. ஆனால் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், பழி வாங்குகிறது என்னுடைய காரியம், நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே நீங்கள் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா கொலை செய்யாமல் இருக்க வேண்டும். கொலை செய்கிறவர்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ளாக கொலை வெறி இருக்குமேயானால் அதுல இருந்து மனம் திரும்புங்க. ஆண்டவர் இந்த பூமியில வந்து முதல் பிரசங்கித்த வார்த்தையே என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்குள்ளாய் இருக்கிற அருவருப்பு என்கிற பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். உங்களுக்குள்ளாய் இருக்கிற கொலை வெறி அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். விபச்சார சூனியம் இப்படிப்பட்ட பாவத்திற்குள்ளாய் இருந்து மனம் திரும்பணும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த காரியம் எல்லாம் இன்றைக்கு சாதாரணமாய் நடக்கிறது. 1000 ரூபாய்க்கு கொலை செய்தவர்கள் உண்டு, 25,000 ரூபாய்க்காக கொலை செய்தவர்கள் உண்டு, சின்ன காரியத்திற்காய் கொலை செய்கிறவர்கள் உண்டு. இப்படி கொலையை சாதாரணமாய் எடுத்துக்கொண்ட நிறைய பேர் கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அலைகிறார்கள். ஆனா யார் நரகத்திற்கு போவா என்று வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். கொலை பாதகர்கள் நிச்சயமாய் நரகத்திற்கு போவார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. நரகம் ஒரு கொடூரமான இடம். அங்கே சாவு இல்லை, மரணம் இல்லை, வாழ்வு இல்லை. அங்கே நித்திய காலமாய் ஒரு மனுஷனுடைய ஆத்துமா நரகத்துல அக்கினியும் கந்தமும் எரிகிற அந்த கடலில் அவர்கள் வேதனைப்படுவார்கள். ஆகையினால கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்கள் மனம் திரும்புங்க. இப்படிப்பட்ட கொலை பாதகம், விபச்சாரம், இந்த மாதிரியான பாவங்கள் உங்களுக்குள்ளா இருக்குமே ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. விபச்சார பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். சூனியக்காரர், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே சூனியக்காரராக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்வு சில மனிதர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. சில குடும்பத்தினுடைய சமாதான சந்தோஷம் சில மனிதர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆகையினால அவனுடைய தொழிலுக்கு விரோதமாய், அவனுடைய குடும்பத்திற்கு விரோதமாய், அவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அவனுடைய வியாபாரத்துக்கு விரோதமாய் சிலர் சூனியம் வைக்கிறதை நாம பார்க்கிறோம். சிலர் பார்க்கிறாங்க, இவங்க என்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் சேவனை வச்சிட்டாங்க என்று சொல்லி சேவனையினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள், வியாபாரத்தை, தொழிலை இழந்திருக்கிறார்கள், சரீரத்தில் இருக்கிற சுகத்தை கூட சிலர் இழந்திருக்கிறாங்க. சூனியம் வைக்கிறது சாதாரணமாக நினைக்கிறார்கள். பில்லி சூனியம் வைக்கிறது, மாந்திரிகம் பண்ணுகிறது, சேவனை வைக்கிறது சாதாரணமாய் நினைத்து இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், யார் நரகத்திற்கு போவா? அப்ப நரகத்திற்கு போகக்கூடிய பட்டியல்ல அவர்களும் இருக்கிறார்கள். சூனியக்காரர், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே நரகத்திற்கு இப்படிப்பட்டவர்கள் போவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பாவம் உங்களுக்குள்ளா இருக்குமே ஆனால் இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்றால், அறியாமல் வாழுகிற, புரியாமல் வாழுகிற, தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் வேதத்தை போதிக்கும்படி வந்தார். அதே போல பாவம் செய்த ஜனங்களுக்காக தன்னையே பலியாக்கும்படியாக, அவர்களுடைய பாவத்திற்காக தன்னை பலியாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனையே கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இன்றைக்கு மனம் திரும்புவீர்கள் ஆனால், ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்தது உண்மைதான், இன்னைக்கு நான் அதை விட்டு விடுகிறேன், என் பாவத்தை மன்னிங்க என்று சொன்னால், பாவத்தை மன்னிக்க அதிகாரம் படைத்த ஒரு தேவன் உண்டானால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் பாவத்தை மன்னிப்பார். எவ்வளவு பயங்கரமான பாவமானாலும் அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார்.
ஆகவே நீங்க வீடுகளிலே, கடைகளிலே, ஆபீஸ்களில் இருக்கும்போது உண்மையா ஜெபிங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கொலைபாதங்கள் எனக்குள்ளாக இருந்தது, சூனியம் எனக்குள்ளாக இருந்தது, பொய்யனாக நான் வாழ்ந்தேன், விபச்சாரக்காரனாய் நான் வாழ்ந்தேன், தயவாய் இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன், இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று வேதத்தை நான் அறிந்து கொண்டேன், இன்றைக்கு மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்ப வேண்டிய வாழ்க்கை நிச்சயமாய் உங்களுக்கு தேவை. இன்றைக்கு மனம் திரும்புங்க. இயேசு அதற்காக தான் இந்த பூமியில வந்தார். நீங்க இன்றைக்கே பாவத்தை விடுவீர்கள் ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். எந்த பாவம் செய்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறார். ஆகவே பாவம் சும்மா விடாது. நாம செய்கிற எல்லா பாவத்திற்கும் நிச்சயமாய் பலன் நம்முடைய குடும்பத்தில் வரும், நம்முடைய பிள்ளைகள் மேல வரும். அது கொடூரமாய் இருக்கும். ஆகவே பாவம் செய்ய செய்ய இன்னும் நாட்களை கூட்டிக் கொண்டே போகாதுங்க. இன்றைக்கே மனம் திரும்புங்க, இன்றைக்கே பாவத்தை விட்டு விடுங்க. அப்பொழுது நீங்க இரக்கம் பெற்று இந்த பூமியில தலைமுறையும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற ஒரே அதிகாரம் இயேசுவாகிய உம்மிடத்தில் மாத்திரம் இருக்கிறதப்பா. அந்த அதிகாரத்தை நாங்கள் அறிந்து பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நரகம் என்கிற ஆக்கினைக்கு தப்பத்தக்கதாய், தண்டனை என்கிற ஆக்கினைக்கு தப்பத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை விசுவாசிக்க இந்த கொட்டாரம் விளக்கு பகுதியிலே வாழ்கிற குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும், வியாபாரிகள் ஒவ்வொருவருக்கும், இதை கேட்கிற ஒவ்வொரு நபருக்கும் அந்த மாபெரும் ரட்சிப்பை இலவசமாய் நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னது போல இந்த பகுதியில் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை கர்த்தர் கட்டளையிடும். சிறு பிள்ளைகள், பெரியோர், வாலிபர், முதியோர் ஒவ்வொரு ரட்சித்து ஆண்டவரே நரகத்திற்கு தப்ப பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்திற்குள்ளே கர்த்தர் நடத்துகிற கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.